இது உங்கள் கணித கோமாளி மேக்ஸ் ஷோக்கர் சேனல். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். கணித கோமாளி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மாதம் 1,80,000 சம்பாதிக்கலாம். ஆமாம், நிஜமாக தான். உண்மையிலேயே 1,80,000 அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். இதுக்கு ₹1 கூட முதலீடு தேவையில்லை. நம்ம கணித கோமாளி அப்படின்னு கணிதத்தை பற்றி சேனல் வச்சுருக்கும்போது நம்ம வேறு எதை பற்றி பேசுவோம்? படிப்பை பற்றி தான். ஆமாம், முழுக்க படிப்பை பற்றி தான். இதில் வந்து Ntpc அப்படின்னு ரயில்வேல ஒரு எக்ஸாம், மாதம் 1 லட்சத்துக்கு மேலேயே ஆரம்பத்திலேயே சம்பளம் வர்ற மாதிரி இதில் போஸ்டிங் எல்லாமே இருக்குது. ஏஎஸ்எம் ஸ்டேஷன் மாஸ்டர், அது வந்து நம்ம ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் மாஸ்டர் இருக்காங்களே அவங்களுக்கு அட்ஜஸ்டண்ட், அது ஏஎஸ்எம். கூட்ஸ் கார்டு, ட்ரெயினில் பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த லைட்டு அடிப்பாங்கள்ல அவங்களுக்கு தான் நல்ல சம்பளமே. ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு மாதமே 1,50,000 லட்சம்லாம் சம்பளம் வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்க அப்படின்னா 60,000க்கும் மேலே இருக்குது. இதுக்கு ஃபுல்லாகவே வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. +2 அல்லது ஒரே ஒரு டிகிரி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இதில் எல்லா இந்த கேட்டகரி எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல்லாகவே சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கும் மேலேயே வந்து என்ன செய்யுது அப்படின்னா சம்பளம் வந்து என்ன செய்யுது இருக்குது. இதுலேயும் இந்த கூட்ஸ் கால்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மாத சேலரியே வந்து 1,50,000 லட்சம் பக்கம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாங்குறாங்க. இதில் இந்த Ntpc நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை கேள்வி இருக்கும் அப்படின்னா 100 கேள்வி இருக்கும். இந்த 100 கேள்விக்கு 90 நிமிஷம் தான் டைம். 60 கேள்வி மேக்ஸ் இருக்கும், 40 கேள்வி ஜிகே இருக்கும். இதில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவதாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அது ஸ்டேஜ் 2. அதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 70 மேக்ஸ் இருக்குது, 50 ஜிகே இருக்குது, மொத்தம் 120 கேள்வி. அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 100 கேள்வி, அதுக்கும் 90 நிமிஷம் தான். இங்கே வந்து 120 கேள்வி, இந்த 120 கேள்விக்கும் 90 நிமிஷம் தான். இந்த 2 எக்ஸாம்லேயும் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா மூணாவதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் டைப்பிங் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி நமக்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இதுக்கு பேசிக்காக டைப் ரைட்டிங் முடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டைப்பிங் சம்மந்தமாக எந்தவித சர்டிஃபிகேட்டும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் யாருனாலும் போயிட்டு அதை பண்ணிவிட்டு அந்த டைப்பிஸ்ட் நம்ம போனோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து டிக்கெட் கொடுக்குற அந்த ஜாப் இருக்கு இல்லையா, அது தருவாங்க. நம்மகிட்ட டைப்பிங் அந்த ஸ்பீடு இல்லை அப்படின்னா அதுக்காக சர்டிஃபிகேட் வேணும்னு அவசியம் இல்லை. ஸ்பீடு இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் அல்லது கூட்ஸ் கார்டு அந்த மாதிரி போஸ்டிங் வந்து நமக்கு தருவாங்க. 4வதாக பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிங் 35,000க்கும் மேலே பணியிடங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இதில் இருக்குது. எக்ஸாம்ஸ் வந்து விரைவில் வரப்போகுது. இதில் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 100 கேள்வி. 100 கேள்வியில் 60 கேள்வி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் அண்டு ரீசனிங் தான். ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 120 கேள்வி. இதில் 70 கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா மேக்ஸ் அண்டு ரீசனிங் தான். இதில் நீங்கள் மேக்ஸ் அண்டு ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுத்தாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு ஜாப் வந்து கிடச்சிரும். மாதம் நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சம்பளம் வாங்கலாம். ஆரம்பத்தில் 1 லட்சம் சம்பளம் அப்படின்னா போக உங்கள் வயசு அதிகரிக்க சர்வீஸ் கூட உங்களோட சம்பளத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுவும் ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இந்த ரெண்டுலேயும் மேக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த மேக்ஸில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கணித கோமாளி மேக்ஸ் ஜோக்கர் சேனலில் வரக்கூடிய எல்லா ஷார்ட்கட், நான் ஒவ்வொரு டாப்பிக்காக எல்லாமே உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுபோக ஊடால ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் கொஞ்சம். இப்போ வந்து லாக்டவுன் டைமாக இருக்கிறதுனால நான் பேப்பரில் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே லாக்டவுன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு போர்டில் நீட்டாக இதை பற்றி எல்லா சமயமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஈஸியாக இந்த ஜாப்பை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் கணித கோமாளி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.